அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். உங்கள் பழைய தங்கத்தை கொடுங்க அப்படின்னு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். நிறைய விமர்சனங்கள், நிறைய கேலி பேச்சுகள் வழக்கம் போல் இருந்துட்டு தான் இருந்தது. பழைய துணியை வெள்ள நிவாரணத்தின் போது கேட்டப்போ நீங்கள் பழைய துணியை கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி பழைய தங்கத்தை கொடுங்களேன். துணி மேலே உங்களுக்கு அவ்வளோ ஆசை இல்லை, ஆனால் தங்கம்ங்கிறதுல அவ்வளோ ஆசை இருக்கோ அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். எவ்வளோ விமர்சனங்கள் பல விஷயங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னோட நியத்து இடிபாடோடு வீடு இல்லாமல் நடுத்தெருவில் ஆக்கப்பட்ட குடும்பங்கள், தொழில்களை இழந்த குடும்பங்கள், இம்மீடியட்டாக நம்ம யாருக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தில் தொடர்ந்து களப்பணியில் இருக்கிறோம். அப்போது பழைய துணி அப்படிங்கிறதுனால தானே கிழிஞ்சு போன துணியெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க, எங்கே அவங்க பழைய தங்கத்தை கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கிறதுல சிறந்ததை கொடுக்காத அப்படிங்கிற விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருந்தேன். அண்ட் எவ்வளவோ சகோதரிகள் எவ்வளவோ உதவிகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க கடந்த 3 வருஷமாக. இன்றைக்கி நான் கோயம்புத்தூருக்கு ஒரு ஈவெண்ட்காக வந்திருக்கிறேன். அந்த நிகழ்வில் என்னை என்னோடய அசிஸ்டண்ட்டை தொடர்பு கொண்டு என்னை எங்கே சந்திக்கணும்னு கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க என் கையில் கொண்டு வந்து கொடுத்ததை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இறைவன் மிகப்பெரியவன். இந்த 2 தோடையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது அவங்களோட அம்மாவோட தோடு. ஸோ இது அந்த காலத்து அந்த பேட்டர்ன் பார்த்தாலே தெரியும். அந்த காலத்து செய்முறையில் இருக்க ஒரு கடினமான ஸ்டெட்டு, நல்ல தடிமனை செய்வாங்க. அந்த மாதிரி இது அவங்களுடைய பாட்டியோட தோடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த 4 தோடுகளையும் என்கிட்ட இதுதான் இருக்குது அவங்க ஞாபகமாக, வேறு எதுவும் இல்லை, எனக்கென்று நகைகளும் எதுவும் இல்லைன்னு சொல்லி இதை நம்மக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக இந்த விஷயத்தை நான் பகிரணும்னு நினைக்கிறேன். தன்னிடம் வேறு எந்த நகைகளும் இல்லை. இந்த நகைகளை தன்னுடைய முன்னோர்களுடைய ஞாபகமாக வச்சுருக்கோம். அதை விற்கிறது இல்லை வழக்கம். ஆனால் ஒரு ஏழைக்கு பயன்படணும் அப்படிங்கிற உங்களோட பதிவை பார்த்த பிறகு நான் இந்த முடிவெடுத்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கண்ணீரோட ஒரு சகோதரி ஒப்படைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா இதை நான் என்னென்னு சொல்கிறது. அவங்களுக்கு இஸ்லாம் கிடைச்ச வரலாறை கிட்டத்தட்ட அவங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு இஸ்லாம் எப்படி கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்த அவ்வளோ நிகழ்ச்சியாக பதிவு பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு இஸ்லாம் எப்படி கிடைச்சிது, என்ன மாதிரியான விவரங்கள், அந்த வரலாறு, அது கடந்து வந்த பாதை. இன்றைக்கி இஸ்லாம் கிடைச்ச பிறகு இஸ்லாத்தில் உங்களுக்கு என்ன கிஃப்டாக கிடச்சிச்சின்னு கேட்குறேன். ஹிதாயத் தான் கிஃப்ட்டுன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய செய்திகளை நான் அடுத்த பதிவில் போடுறேன். அந்த சகோதரிக்கு என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் துவாக்கள். நீங்களும் துவா செய்யுங்க.